பிரச்சனை ஒயிட் ஸ்கிரீன். நான் இன்றைக்கு ஓப்பனாக இதை வீடியோலேயே சொல்லி தாரேன். என்ன என்ன ஒன்றாயிரம் ரைட். நம்மள்கிட்ட இன்றைக்கி வந்திருக்குது 13 Pro Max Sound ரைட்டா. கொமன் இஷ்யூ தான். என்ன பிரச்சனை? ஒயிட் ஸ்க்ரீன். ஒயிட் ஸ்க்ரீன் ப்ராப்ளம். டிஸ்பிளேலாம் எப்படி கலட்டுதுன்னு உங்கள்கிட்ட சொல்லி தந்துட்டேன். ஏன்னா ஏற்கனவே நான் வீடியோக்கள் போட்டிருக்கேன். என்ன ஒயிட் ஸ்க்ரீன் ப்ராப்ளம். இதை தண்டைக்கு என்ன எப்படி செய்யறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ரைட்டா. ஒயிட் ஸ்க்ரீன் பிரச்சனை ஏற்கனவே எல்லாம் ரிமூவ் பண்ணி தான் வச்சிருக்குது ரைட். இது வந்து டிஸ்பிளேரை இதான் டச் ஐசி. இப்போ நம்மளுக்கு தேவையான லைன் இந்த இருக்குது. இந்த லைன் இந்த லைன் ரைட்டா. இது வந்து இந்த டிஸ்பிளே செய்கிறதுக்கு இது டிஸ்பிளே மேதாவிகள் கொடுத்த சொல்யூஷன் தான் இது. அந்த சொல்யூஷனை வச்சு ஒவ்வொருத்தரும் அவரவருக்கு ஏற்ற மாதிரி என்ன செஞ்சாங்க, ஒவ்வொரு முறையில் இதுகளை செஞ்சுட்டு போனாங்க ரைட். நம்ம எப்படி இன்றைக்கு செய்ய போகிறோன்றது தான் இது பார்க்க போகிறோம் ரைட். நமக்கு பொதுவாக ஒயிட் ஸ்க்ரீனில் வந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா நமக்கு இந்தியாவில் உள்ளதில் 1 2 3 4 5 6 7வது லைன் ரைட்டா. இந்த 7வது லைன் இந்த 6வது லைன் இது ரெண்டும் தேவைப்படும். பெரும்பாலும் வேற வேற பிரச்சனைகள் வரும்போது வேற வேற லைன் வந்து தேவைப்படும். அது நீ அது மாதிரி ஃபோனில் வரக்கலை தான் உங்களுக்கு என்ன சொல்லி தரலாம். இந்தியாவில் லைனில் வந்து 1 2 3 4 5 6 7 ரைட். இப்போ வந்து இதில் ஒரு சின்ன ட்ரிக்ஸ் ஒன்று இருக்குது. என்னன்னு சொல்லிச்சுன்னா இப்போ இதில் வந்து 6க்கு மேலுக்கும் லைன் அடிக்கிறது தான் யூடியூப்பை பார்த்து என்ன செய்கிறாங்க, லைன் அடிக்கிறாங்க. நான் இன்றைக்கு அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி என்ன செய்ய போகிறேன் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ரைட்டா ரைட். ஓகே. இப்போ நான் வந்து இந்தியாவில் சைட்டில் உள்ள 6வது லைனையும் 7வது லைனையும் சுரண்ட போகிறேன். நம்பர் 12 பிளேட் புது பிளேட் வந்து என்ன செஞ்சிருக்கேன் போட்டிருக்கேன். நுணுக்கமாக இருக்கணும் கணக்கு சொல்ல அந்த இடத்த மட்டும் சுரண்ட போகிறேன். அதால் புது பிளேட் நல்ல ஷார்ப்பாக இருக்கும். புது பிளேட்டை போட்டிருக்கேன் ரைட். ஓகே. இப்போ வந்து எத்தனாவது 6வதையும் 5வதையும் ரைட். கேமரா விளங்கு தானே ரைட். என்னங்க எல்லாரும் சரியா? என்ன 1 2 3 4 5 6 7 ரைட். நமக்கு தேவை இந்த 6ம் 7ம் ரைட்டா ரைட். மெதுவா வடத்தடி மட்டும் சுரண்டுறேன் ரைட். சுரண்டப்படுதா ரைட். நமக்கு இவ்வளோ போதும் ரைட்டா. இதையும் சுரண்டுறேன் ரைட்டா. இப்போ வந்து நிறைய பேர் சும்மா தான் அடிக்கிறேன், இதை யூஸ் பண்ணுறல ரைட்டா. நான் இன்றைக்கு ஓப்பனாக இதை வீடியோலேயே சொல்லி தாரேன். 7 செஞ்சுக்க ரைட்டா. ஓப்பன் இது ரைட். கம்யூனிட்டி மோடில் போடுறேன் ரைட்டா. இங்கே வாங்க ஒரு ஆள் வாங்க வந்து பிடிச்சிக்கொள்ளுங்க ரைட். காட்டுங்க இந்த பல்ப் ஹோல்டை பிடிச்சி இந்த பல்பில் காட்டுங்க ரைட்டா. இப்போ பாருங்கள் நான் என்ன செய்ய போகிறேன்டா, ரெட்டை வந்து கிரவுண்ட் பண்ண போகிறேன். எதில்? டிஸ்பிளே ஐசியில் வச்சு ரைட்டா. இந்தியாவில் வந்து நான் செக் பண்ண போகிறேன் ரைட்டா. எத்தனை வருது ரீடிங்? 2.4 வருது ரைட்டா. இந்தியாவில் வைக்கிறேன். ஓஎல் என்ன நல்லா பாருங்க. ஓஎல் ரைட். வந்து போகுது அப்படியா? ஓஎல் தானே ரைட். வந்து போகுது. அதான் பிரச்சனை இதுல. ஓஎல் ரைட்டா. இதுதான் பிரச்சனை. இப்போ இதைத்தான் யூடியூப்ல பார்த்து என்ன செய்யறாங்க, அடிக்கிறாங்க அந்த லைனுக்கு. இப்போ அதில் 6வது 7வது தேவை தானே ரைட். இப்போ இதுக்கு வந்து என்ன ஒரு 2.4 கனெக்டிவிட்டியில் வந்து ஒரு அமர்த்தறி லைன் மட்டுமே என்ன செய்யலை வரல. இப்போ அதுக்கு ஒரு லைன் என்ன செய்ய போகிறேன் நம்ம பைபாஸ் பண்ணி கொடுக்க போகிறேன். கொடுக்குற டைம்ல தான் என்ன செய்யுது, டிஸ்பிளே வேலை செய்யுது ரைட். இப்போ கொடுக்கறதுக்காக வேண்டி அங்கால சைட்ல இருந்து என்ன செய்ய போகிறேன், ஒரு 6வது 7வது லைன் என்ன செய்ய போகிறேன் சூஸ் பண்ணி எடுக்க போகிறேன். 1 2 3 4 5 6 7 ரைட். இந்த 6 7 மட்டும் சுரண்டிக்கிறேன் ரைட்டா ரைட். சுரண்டப்பட்டா கணக்கு சுரண்ட கூட இப்படி நோமில வந்தா ரைட். ஓகே. அடுத்தது ரைட். சுரண்டப்பட்டா ரைட். ஓகே. இப்போ இதை செக் பண்ணுவோம் சரியா. நம்ம இங்க இருந்து அங்க லைனை கொடுக்க போறோம். அங்க குறைபாடாத லைனை இந்தியால இருந்து தான் கொடுக்க போறோம் ரைட்டா ரைட். ஓகே. என்ன செய்ய போறேன், கிரவுண்ட் பண்ணிட்டு வருதா வருது வருதா நல்லா பாருங்க வருது தானே ஸ்டேபிளா வருது ரைட். நம்ம இந்த 7வதுல இருந்து அங்கால 7வது லைனுக்கு தான் என்ன செய்ய போறோம், லைன் அடிக்க போறோம் ரைட். எப்படி அடிக்க போறோம் ரைட்டா. இப்போ பாருங்க வீடியோவை கொஞ்சமா நான் ஜூமிங்ல வச்சு செய்யறேன் சரியா. அப்பதான் உங்களுக்கு என்ன செய்யும் விளங்கும் ரைட். இப்போ நான் வந்து 7வது லைனுக்கு அடிக்க போறேன் ரைட்டா. ஐயா கொஞ்சமா என்ன செய்றீங்க, பேஸ்ட்டை போட்டுக்கொள்றீங்க
இதை இப்போ சொல்லிக் கொடுக்க நிறைய பேர் என்ன செய்வாங்க, கோவிப்பானுங்க, என்னடா 10,000 12,000 விலைக்கு வச்சு சொல்லிக் கொடுக்கண்டு செய், கலட்ட கலைக்கு டிஸ்பிளே உடையும் விளையண்டா செய். எல்லாரும் என்ன செய்யணும், ஒரு அனுபவத்தை எடுக்கத்தானே வேணும், செய். அதுக்கு தான் முறையாக படிச்சு கொடுக்குறேன். நான் இப்போ உங்களுக்கு எப்படி கலட்டணும், என்ன செய்யணும், இதில் செல்லாத சில விஷயம் என்ன செஞ்சிருக்கேன், நான் சொல்லிருக்கேன் வீடியோவில், செல்லாத செஞ்சுட்டு இருக்கேன். ஆனால் இதை பார்த்து செய்கிறாக்கள் என்ன செய்வாங்க, ஏழும்டா என்ன செஞ்சுக்கட்டும், ட்ரை பண்ணி செஞ்சுக்கட்டும். ரைட், லைட்டாக கொஞ்சத்தை எடுத்து கூரான ஒரு என்ன சொல்றீங்க வாங்கிட்டா, ஏண்டா துல்லியமாக என்ன செய்ய போகிறோமா, இங்கே அடிக்க போகிறோம். ரைட், இங்கே கொஞ்சம் போட்டால் தான் நான் இங்கே அழகாக போய் பிடிக்கும். ரைட், பிடிச்சிட்டா, ஈயம் பிடிச்சிட்டா, ரைட் தானே, நமக்கு என்ன அவ்வளோ ஈயம் பிடிச்சது போதும். அதே மாதிரி என்ன செய்ய போகிறேன், ஜால சைட்டில் 7வது ரைட்டா லைவாக செஞ்சு காட்டிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு. ரைட், இதில் என்ன செய்கிறேன் பார்த்துட்டா. ரைட், இப்போ என்ன செய்ய போகிறேன், ஜம்பர் வயர். ரைட்டா, ஐஃபோனுக்கு கொண்டு இருக்குது இந்த ஜம்பர் வயர். இந்த ஜம்பர் வயர் எடுத்து ரைட் ஒட்டிட்டா, எனக்கு அடிக்கிறேன். ரைட், பட்டுட்டா. ரைட், பட்ஸில் தான் தின்னரை ஊற்றுறேன். ரைட்டா, ட்ராப் மாதிரி ஊற்றி போட்டு அந்த 2 இடத்தையும் லைட்டாக துடைக்கிறேன். ஓ சாரி, கேமரா வராட்டி சொல்லுங்க. ரைட், ஜூம் நான் வச்சிருக்கேன். ரைட், சரியா. ரைட், க்ளீன் ஆகுதாரா, இப்போ வழங்குதா. ரைட், க்ளீன் ஆகுதாரா. ரைட் ரைட், இப்போ என்ன செஞ்சாச்சு, அடிச்சாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறேன், திருப்ப மல்டிமீட்டரில் இஞ்சால அந்த 2.4 அந்த ஜிஆர் வேல்யூ வருதான்னு செக் பண்ண போகிறேன். போடுங்க. சரியா, போட்டாச்சா, நிற்கிதா நிற்கிதா. ரைட், ஒன்றாகுதான்னு பாவம். ரைட்டா, லைவாக தான் எல்லாம் செய்கிறேன். ரைட், உங்களுக்கு முன்னுக்கே நான் ஒன்றாகி காட்டுறேன். என்ன என்ன ஒன்னாயிட்டா. நான் எந்த ஒளிவு மறைவும் வைக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஓ கஸ்டமர் சந்தோஷம் தான். கஸ்டமருக்கு இப்போ உசிறு வந்துருக்குது, என்ன செஞ்சுட்டு ஓன் ஆயிட்டு. இப்போ இது வந்து தம்பி லொக்க சொல்லு 2005-02. ரைட், பிரைட்னஸை கூட்டி காட்டுறேன். ரைட், பழைய நிலைமைக்கு என்ன செஞ்சாச்சு, டிஸ்பிளேயை கொண்டாச்சு. ஓகேயா, நான் இது வேற முறையிலையும் செஞ்சிருப்பேன், ஆனால் அந்த முறை உங்களுக்கு செட் ஆகாது, உங்களுக்கு விளங்குனதுக்காக வேண்டித்தான் நான் அந்த முறையில் செஞ்சேன். சக்ஸஸா. ரைட், காசை வாங்கி பாக்கெட்டில் போட்டுட்டு விஷயத்தை பூட்டி அனுப்பினா என்ன. ரைட், சரிதானே, ரைட் தானே. ரைட், ஓகே.